ஜெபம் பண்ணுவோம். மகா தயவுள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே, நாங்கள் இவ்வளவாய் உம்முடைய சமூகத்திலே வந்து திரும்பவும் உம்முடைய சத்திய வார்த்தையை, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை, எங்களை உருவாக்குகிற அந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு தந்த இந்த சூழலுக்காக நன்றி. கர்த்தாவே, எங்களோடு கூட இடைப்படுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். திருச்சபையார் நாங்கள் தயவாய் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான திருச்சபையார் யாவரையும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். திரும்பவும் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பின்பு உடைய சமூகத்தில் இந்த நாளிலே நான் வந்து சேர கடவுள் தந்த எல்லா தயவுக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நாங்கள் வேதத்திலே திருப்பிக் கொள்ள வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம். எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஓய்வு நாள் பாடசாலையில இருந்தே நாங்கள் அறிந்து வருகின்ற ஒரு கதாபாத்திரம் தான் பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிற யோசேப்பினுடைய வாழ்க்கை. யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளை 11வது பிள்ளையாக ஒரு கடைக்குட்டியாய் செல்ல பிள்ளையாய் இருந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களோடு கூட தகப்பனோடு ஒரு அன்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். தன்னுடைய தேசத்திலே கடவுள் யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை வெளிப்படுத்தினார். அந்த தரிசனத்தை நான் சுருக்கமா இந்த கதைக்கு நான் 42ஆம் அதிகாரத்துக்கு முன்னுள்ள பகுதியை நான் சொல்லுகிறேன். அந்த தரிசனத்தை வெளிப்படுத்தின தேவன் அவர் தன்னோடு கூட இருந்த தன் குடும்பத்தினருக்கு யோசேப்பு அதை பகிர்ந்து கொண்டதோட சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்பை குறித்து எரிச்சலுடையவர்களாய் மாறினாங்க. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு தரிசனத்தையும் கண்டார். அந்த தரிசனத்தையும் பகிர்ந்து கொண்டதற்கு பின்பு தகப்பனும் கூட கொஞ்சம் அந்த கனவை குறித்து, அந்த வெளிப்பாட்டை குறித்து அதிருப்தியை தெரிவித்தார். எனவே அவருடைய குடும்ப சூழல் யோசேப்பை குறித்த ஒரு எரிச்சல் சகோதரர்களுக்குள்ளே இருந்தது. சகோதரர்கள் அவன் மேல ரொம்ப எரிச்சலாய் இருந்தார்கள். இது நிமித்தமாய் ஒரு முறை அவர்கள் சகோதரர்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு யோசேப்பை அழிக்க, அவனை கொலை செய்ய அவர்கள் தீர்மானித்தார்கள். அதன் அடிப்படையிலே தன்னுடைய சகோதரர்கள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறதை பராமரிக்க வந்த பார்க்க வந்த யோசேப்பை அவர்கள் கிணத்திலே போட்டு அதற்கு பிறகு அவனை கொலை செய்யலாம் என்று நினைத்து அதற்கு பிறகு எகிப்திற்கு போகிற வியாபாரிகளிடத்திலே யோசேப்பை விற்று போட்டார்கள். அதுக்கு பிறகு யோசேப்பு அங்கிருந்து போய் போர்த்திபாரனுடைய வீட்டிலே சில காலங்கள் இருந்து அதற்கு பிறகு அவன் அங்கேயும் செய்யாத ஒரு குற்றத்திற்கு அவன் குற்றவாளியாகி சிறையிலே போய் மொத்தமாக தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு அவன் போய் 13 வருஷங்கள் ரொம்ப கடினமான வாழ்க்கையை வாழ்ந்தான். போர்த்திபாரனுடைய வீட்டிலே, அதற்கு பிறகு சிறை வாழ்க்கையிலே வாழ்ந்து 13 வருஷம் அதிகமான தொந்தரவுக்குள்ளே, துன்புறுத்தலுக்குள்ளே யோசேப்பு கடந்து போயிருந்தார். ஆனால் கடவுள் யோசேப்போடு கூட இருந்ததாக 42ஆம் அதிகாரத்துக்கு வருகிறதுக்கு முன் இருக்கிற சகல சம்பவங்களிலும் கடவுளுடைய வசனம் சொல்கிறது, தேவனோ யோசேப்போடு இருந்தபடியினாலே அவனுடைய சூழலை தேவன் நன்மைக்கு ஏதுவாக மாற்றிக்கொண்டே வந்தார். அதுக்கு பிறகுதான் சிறையிலையும் இருக்கிறார். சிறையிலும் ஒரு கனவுக்கு வெளிப்பாட்டை கொடுத்ததற்கு பிறகு அங்கே அந்த தப்பி சென்ற அல்லது அங்கிருந்து காக்கப்பட்டு போன அந்த கைதியின் இடத்திலே ஒரு தயவை வைக்கிறார். நீ போய் ராஜாக்களோடு கதைத்து என்னை விடுதலையாக்க, நான் வெளியே வரணும்னு சொல்லி. ஏன்னா அவர் விரும்பல அந்த சிறை வாழ்க்கை. ரொம்ப கஷ்டமான கடினமான ஒரு சிறை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனா இந்த போன மனுஷன் மறந்துட்டான். மறந்து அவனும் அங்க இருக்கிற நேரம் பார்வோன் ராஜாவுக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்லி கொடுக்கிறதுக்கு யாருமே எகிப்து தேசத்துல இருக்கல்ல. அப்பதான் இந்த விடுதலையாகி போன அந்த கைதிக்கு ஞாபகம் வருது, அடே யோசேப்பு ஒரு மனுஷன் இருந்தான், அவன் சிறையில என்னுடைய கனவை வெளிப்படுத்தினால் அது நிஜமாய் மாறினது அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து, அடே மறந்துட்டேனே, நன்றி கட்டவன் நான் போயிட்டேனே அப்படின்ற தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து ராஜாவுக்கு சொல்ல ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆவியானவரினாலே நிரப்பப்பட்டிருக்கின்ற ஒரு மனுஷனை நான் கண்டேன், அவன் என்னுடைய கனவுகளுக்கு பதில் கொடுத்தான், அவன் கிட்ட போன விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பிறகுதான் யோசேப்பு அழைக்கப்படுகிறார். பார்வோனும் யோசேப்போடு பேசினதுக்கு பிறகு சொல்றார், இவன் பரிசுத்த ஆவியானவரினாலே நிரம்பி இருக்கிற ஒரு மனுஷன்.
எனவே யோசேப்பு சொன்ன அந்த கனவை, யோசேப்பு விளக்கம் கொடுத்தான் அந்த கனவுக்கு. அதன் அடிப்படையிலே 7 வருஷம் எகிப்து தேசத்திலே நல்ல வளர்ச்சி. பார்வோனுடைய கனவின் அடிப்படையில யோசேப்பு வெளிப்படுத்தின அந்த வெளிப்பாட்டுக்கு இணங்க அந்த வசனம் உண்மையாகி நிஜமாகி 7 வருஷம் எகிப்திலே நல்ல விளைச்சல். அதற்கு பிறகு வறுமை பஞ்சம் உண்டானது 7வது வருஷத்துக்கு பிறகு. அந்த நேரம் தான் 41ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடியதாய் இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்திலே தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். இப்படிதான் அந்த 41ஆம் அதிகாரம் முடியுது. இந்த நாளிலே ஒரு சுரை சொல்லியிருந்தார், இது வாலிபர்களுக்குரிய ஒரு ஆராதனை, வாலிபர்கள் முன் வந்து செய்கிற ஒரு ஆராதனை, மறுபுறம் மிஷன் ஆராதனையா இருக்கிறது. ரெண்டையும் சிந்திக்கிற நேரம் இந்த யோசேப்புடைய வாழ்க்கை நிறைய இருக்கு. யோசேப்பு ஒரு யங் மேன், ஒரு நல்ல ஒரு வாலிபன். அதே நேரத்தில் கடவுளுடைய பெரிய மிஷன்ல சர்வாதிபத்தியத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற தேவன் யோசேப்பை அந்த மிஷன்ல பயன்படுத்துகிறார். அவனை ஒரு முழு நேர பாஸ்டரா இல்ல, ஒரு பகுதி நேர ஒருவராய் இருக்கிறார். ஆனால் கடவுள் அவனை பயன்படுத்தி கொண்டு வர. இதுதான் 41ஆம் அதிகாரம் முடிவினுடைய நிலைமை. எல்லா தேசத்திலும் பஞ்சம், எகிப்திலும் பஞ்சம். ஆனால் எகிப்திலே சேகரித்து வைத்திருந்தபடினாலே தானியம் கொள்ளும்படிக்கு சகல தேசங்களில் இருந்தும் ஜனங்கள் எகிப்துக்கு வராங்க. பிரியமானவர்களே, இந்த பஞ்சம், வறட்சி, வனாந்தர வாழ்க்கை இதெல்லாம் எங்களுக்கு கசப்பான விஷயம், நாங்க விரும்பாத காரியம். ஆனா கடவுள் அந்த கசப்பான அனுபவங்களையும் நன்மைக்கு ஏதுவாய் அவருடைய திட்டத்திலே பயன்படுத்துகிற தேவன். எனவே முதல் விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு ஏதாவது கஷ்டத்துல நீங்க இருக்கிறீங்களா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு வனாந்தரமாய் தெரியலாம், ஒரு வறட்சியாய் தெரியலாம், ஒரு பஞ்சமாய் தெரியலாம். கடவுள் அதற்கூடாகவும் தன்னுடைய அநாதி திட்டத்தை நிறைவேற்றுவார். அவருடைய வேலையை கடவுள் செய்வார். இதுவும் கடவுளுடைய சர்வாதிபத்தியத்திற்கு கீழே, அவருடைய ராஜரீகத்திற்கு கீழே நடந்து கொண்டிருக்கிற விஷயம். எனவே இது கடவுளுக்கு தெரியாம நடக்கல. எனவே ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள், எங்களை சுற்றி நடக்கிற எல்லாமே கடவுளுடைய அநாதி திட்டத்தின் பேரிலே நடக்கிற விஷயம். எனவே அதுக்குள்ள ஒரு ஒளிமயம் உண்டு, அதுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கடவுள் கொண்டு வருவார். சரி, இப்ப 42ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எகிப்திலே தானியம் உண்டு என்று யாக்கோபு அறிஞ்சிட்டாரு. தன் குமாரர்களை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறது என்ன? இதுதான் முதல் கேள்வி. இப்ப எல்லா இடத்துலயும் பஞ்சம், சகல தேசங்களிலும் பஞ்சம். எல்லா தேசத்துல இருக்கிறவங்களும் எகிப்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, தானியங்களை கொள்வலை சேவையா, தானியங்களை வாங்க. ஆனா இந்த யாக்கோபு குடும்பத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, யாக்கோபு சொல்லுகிறார், நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? இப்ப இதை நாங்க உடனே வாசிச்ச உடனே நாங்க என்ன நினைப்போம்னு சொன்னா, சில நேரம் சண்டை ஸ்கூல்ல நாங்க அப்படித்தான் படிப்பிச்சிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்னு சொன்னா, இவங்கெல்லாம் மூஞ்ச பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, என்ன செய்யறதப்பா. நாங்க அப்படித்தானே சில நேரம் ஏதாவது நடந்து மூஞ்ச பார்த்துக்கிறோம், ஐயோ என்ன செய்யறது, இவ்வளவு சொல்லி தேவையே, இப்படி டாக்டர் சொல்லிட்டாரு, ஐயோ ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படித்தான் இவங்க மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாம பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இங்க என்ன செய்யறதுன்றது தெரியாம பார்த்துக்கிட்டு இருக்கல. என்ன செய்யணும் தெரியும், என்ன செய்யணும், தானியத்தை வாங்க எகிப்துக்கு போகணும். வழி இல்லாம இல்ல, தீர்வு இல்லாம இல்ல, தீர்வு இருந்துச்சு. என்ன தீர்வு? இவங்க கிட்ட போதுமான பணமும் இருந்துச்சு, போய் எகிப்தில வாங்கிட்டு வரணும். இப்ப நமக்கு சொல்லுங்களேன், இந்த எங்களை இலங்கையில நாங்க வறட்சிக்குள்ள போனோம், பெட்ரோல் நிறைய பொருளாதார பொருட்கள் பஞ்சம். இப்போ ஒரு இடத்துல கேஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, எங்களுக்கு தகவல் வருதுன்னு சொன்னா, அங்க கேஸ் வந்திருக்கு, நிறைஞ்சு வந்திருக்கு, போங்க அப்படின்னு அப்படி ஒரு செய்தி வந்தா மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். அப்படியே சல்லி இருக்கு கையில, கேஸும் இருக்கு, போய் வாங்கிட்டு வந்துருவோம், அவ்வளவுதான் கதை. ஆனா இவங்க இங்க வேதம் சொல்லுகிறது, ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தாங்க. அப்படி இருந்தா அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, வழி தெரியாம பார்த்துக்கிட்டு இருக்கல்ல. இவங்க பார்த்துக்கிட்டு இருந்ததற்கான நோக்கம், காரணம் என்னன்னு சொன்னா, யாக்கோபு சொல்லுகிறார், எகிப்திலே தானியம். இங்க இருக்க பிரச்சனை இதுதான், பஞ்சத்துக்கு தீர்வு கிடைச்சிட்டு, ஆனா என்ன சொல்லப்படுகிறது, எகிப்தில தான் இருக்குதுன்னு சொன்னேன். எகிப்துன்னு சொன்னதோடு
மூஞ்ச பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னு சொன்னா 37ஆம் அதிகாரத்துல 20 வருஷத்துக்கு முதல் ஒரு கதை நடந்துச்சு. 20 வருஷத்துக்கு முதல்ல 13 வருஷம் யோசேப்பு கஷ்டப்படுகிறார். 7 வருஷம் எகிப்தில வறட்சி, அவர் ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்கிறார். யோசேப்பு தன்னை வீட்டை விட்டு வெளியே வந்து 20 வருஷம். எனவே இந்த சகோதரர்களுக்கு எகிப்துன்னு சொன்ன உடனே ஞாபகத்துல வர்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, 20 வருஷத்துக்கு முதல்ல தாங்க செஞ்ச பாவம். 20 வருஷத்துக்கு முதல்ல தன்னுடைய சகோதரனை எகிப்துக்கு போகிறவர்களிடத்துல வித்துட்டாங்க. இவங்களை பொறுத்த வரையில யோசேப்பு எகிப்துல தான் அந்த கதை முடிஞ்சிச்சு. இவங்களை பொறுத்த வரையில எகிப்துக்கு போயிட்டான். எகிப்துக்கு தான் நாங்க வித்துட்டோம். அப்பாவை பொறுத்தவரை செத்துட்டாரு. அப்பாவுக்கு அப்படிதான் சொல்லி இருந்தது. ஆனா சகோதரர்கள் தெரியும், யோசேப்பு ஒன்னு எகிப்துல இருக்கலாம், இல்ல எகிப்துல செத்து போயிருக்கலாம். அவன் கதையை நாங்க முடிச்சோம் எகிப்துல தான், எகிப்துக்கு போகிறவர்களிடத்துல. எனவே இந்த பழைய பாவத்தை ஞாபகப்படுத்துகின்ற இந்த எகிப்தினுடைய பேரை சொன்ன உடனே இவங்க கலங்கி போயிட்டாங்க, பதறி போயிட்டாங்க. முகத்தை பாக்குறாங்க. அப்பா எங்களை எகிப்துக்கு போக சொல்றாரு. ஏதாவது விதத்துல மூடி மறைச்ச கதை, மறைச்சு போன அந்த பாவம் ஏதாவது விதத்துல வெளிப்படுமா? பிரியமானவர்களே, நீங்க பாருங்க, 20 வருஷத்துக்கு முதல்ல நடந்த அந்த சம்பவம் அந்த குடும்பத்தில் அப்படியே இருந்துச்சு. என்ன நீங்க பாருங்க, 4ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசேப்பின் தம்பியாகிய பெஞ்சமினுக்கு ஏதாவது மோசம் வரும் என்று சொல்லி. ஏன் அப்பா அப்படி நினைச்சாரு? யாக்கோபு நினைக்கிறாரு பெஞ்சமினுக்கு ஏதாவது நடந்துரும். 20 வருஷத்துக்கு பிறகு அவர் சொல்றாரு பெஞ்சமினுக்கு ஏதாவது நடந்துரும். ஏன் சொல்ல காரணம், 20 வருஷத்துக்கு முதல்ல யோசேப்புக்கு நடந்தது இன்னொரு ஞாபகத்தில் இருக்கு. அப்பாவுக்கு தன் மகனை இழந்துட்டேங்கிற அந்த பயம், அந்த அனுபவம் அவருக்கு இருந்துச்சு. அந்த கஷ்டம் அவனுடைய இருதயத்தில் இருந்துச்சு. பிறகு சகோதரர்கள் யோசேப்போடு பேசுற நேரம் சொல்றாங்க. எனவே இந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அப்பா இன்னும் அந்த 20 வருஷத்துக்கு முதல் நடந்த அந்த வேதனையில இருக்கிறாரு. அவருக்கு இப்ப யோசேப்புக்கு நடந்தது பெஞ்சமினுக்கு நடக்கக்கூடாதுன்னு இருக்கிறாரு. மற்ற 10 சகோதரர்களுக்குள்ளேயும் இன்னும் அந்த பழைய மறைந்த பாவம் அவங்களுக்குள்ள இருக்கு. பிரியமானவர்களே, சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு பேர், ஏதாவது ஒரு இடப்பெயர், ஏதாவது ஒரு நபரிட பேர், இல்லாட்டி ஏதாவது ஒரு சம்பவம், இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருளாதார எண்ணிக்கை சொல்ற நேரம், சில நேரங்களில் மறைஞ்ச சில கதைகள் எங்களுக்கு ஞாபகம் வரும். ரைட்? கள்ளத்தனமா வெளிநாடுகளுக்கு எங்களோட பிள்ளைகளை நாங்கள் அனுப்பியிருப்போம்னு சொன்னா, கனடா ஆஸ்திரேலியாவுக்கு நாங்கள் அனுப்பியிருப்போம்னு சொன்னா, பாஸ்டர் அதை சம்பந்தமா ஒரு ஏதாவது ஒரு கதை ஒன்று சொன்னா டக்குன்னு அந்த கதை ஞாபகம், அடே எங்க பிள்ளை நாங்கள் இப்படித்தான் அனுப்புவோம். சில நேரம் நினைப்பாங்க, அடே பாஸ்டர் தெரிஞ்சுதான் இதை சொல்றாரு, அது வேற யாரையாவது நினைச்சிருக்க கூடும். வேற யாரையாவது இன்னைக்கு சபைகளை நாங்க பார்க்குறோம். எனக்கிட்ட ஒரு விசுவாசி சொன்னாங்க, பாஸ்டர் ஜெபிங்க, என் ஹஸ்பண்ட் கனடாக்கு போகணும், இல்லீகலா போறாரு. இல்லீகலா தான் போறாரு, என்ன செய்ய வேற வழி இல்லை பாஸ்டர், ஜெபத்துல நினைங்க. இப்ப அதை சபைக்கு நாங்க அது பிழை, இல்லீகலா போறது பிழைன்னு சொன்னா ஏற்கனவே அனுப்பி இருக்கிறவங்க ஞாபகம் அட்டை இது என்னத்தான் சொல்லுது போல. கனடான்னு சொன்ன உடனே அவன் மனசுல வரும், அட்டை நான் இப்படித்தான் அனுப்பினேன். இங்க எகிப்துன்னு சொன்ன ஞாபகம் வருது, பழைய பாவம். இப்படித்தானே எங்களுடைய சகோதரர்களை நாங்க எகிப்துக்கு நாங்க அனுப்பினோம். பிரியமானவர்களை, இன்றைக்கும் ஏதாவது விதத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, எங்களோட மறைவான பாவத்தை இன்னும் சரி செய்யாமல், மறைவான உறவுகளை இன்னும் சரி செய்யாமல், பாவத்தை இன்னும் கடவுளிடத்திலே அறிக்கையிட்டு ஒப்புரவாகாட்டி திரும்பவும் கடவுள் அதை கொண்டு வருவாரு. நல்ல பெரிய ஸ்டேஜ்ல சும்மா கொண்டு வர மாட்டார், நல்ல பகிரங்கம் அரங்கேற்றி வைப்பாரு. நீ மறைச்சு வச்சு இருந்ததை நான் கொண்டு வந்து காட்டுறேன். எனவே முதல் விஷயம் எங்க மனசுல இன்னைக்கு நாங்க எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், இன்னும் 10 வருஷத்துக்கு முதல் 15 வருஷத்துக்கு முதல்ல இன்னும் ஏதாவது பாவத்தை நாங்கள் இன்னும் கடவுளுடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு சரி செய்யாமல், எல்லாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, அப்படி காலத்தோடு அது மறைஞ்சு போயிட்டு அப்படின்னு நாங்க நினைப்போமா இருந்தா கடவுள் அதை வெளியே கொண்டார். ஒரு 3 வாரத்துக்கு முதல்ல கேரளாவில் ஒரு இன்சிடென்ட்டை நான் ஒரு நியூஸ்ல பார்த்தேன். 15 வருஷத்துக்கு முதல்ல தான் காதலிச்சு திருமணம் முடிச்ச மனைவி கல்யாணத்துக்கு 1.5 வருஷத்துல காணாம போயிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. திடீர்னு வீட்டுக்கு ஒரு கால் வருது, உறவினர்களுக்கு ஒரு கால் வருது. அந்த காணாம போன சகோதரியை போல ஒருத்தர் பேசி சொல்றாங்க, நான் எங்க ஊர்ல இருக்கிற இந்த பையனோட நான் ஓடி போயிட்டேன், என்ன தேடாதீங்க, நான் இவரோட நான் ஒரு இடத்துல இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், என்னை யாரும் தேடாதீங்க
அப்ப குடும்பத்துல எல்லாருக்கும் போச்சு விஷயம், ஊருக்கே கதை வந்துச்சு. என்னன்னா யாரோடய போயிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு பிறகு ஹஸ்பண்டும் இன்னொரு கல்யாணத்தை கட்டி அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். ஆனா 15 வருஷம் கடந்து இப்பதான் போன இந்த வருஷம் தான் நடந்துச்சு. 15 வருஷத்துக்கு பிறகு இது வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. அந்த கணவன் சிலரோட சேர்ந்து தன் மனைவியை காதலித்து திருமணம் முடிச்ச மனைவியை கொன்று வீட்டுக்கு பின்னுக்கு இருக்கிற அந்த பிட்டுல போட்டு அசிட்டல் அந்த கெமிக்கல் எல்லாம் போட்டு கொண்டுட்டார். இதை அறிஞ்சிருந்து அந்த சேர்ந்து செஞ்சதுல ஒருத்தர், அவருக்கும் அவருடைய வைஃபுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கு. 15 வருஷம் கழிச்சு அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க போலீஸுக்கு ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கு, இப்படித்தான் இவங்க கொல்லப்பட்டாங்க. எனவே போலீஸுக்கு வந்த தகவலை போய் தேடி பார்க்குற நேரம் அந்த கொலை உண்மை. 15 வருஷம் கதை முடிஞ்சிட்டு நினைச்சாங்க. இவர் வேற குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு, யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி தேவன் கொண்டு வருவார். எனவே எங்களுடைய வாழ்க்கையில முதலாவது இன்றைக்கு நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, எகிப்துன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு பயம் வந்த மாதிரி இன்றைக்கு எங்களுக்கு பயம் வருகிற ஒரு சொல், அந்த சொல் என்ன, ஒரு சம்பவம், அந்த சம்பவம் என்ன. இது முதலாவது காரியம். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல படிக்கிறதுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய ஆசீர்வாதம், இந்த யோசேப்பினுடைய இந்த 10 சகோதரர்கள் யோசேப்புக்கு ஒரு பெரிய துரோகத்தை செய்தாங்க. கொஞ்சம் நஞ்சம் துரோகம் இல்லை, அவனை கொன்னுறணும், அவனை இல்லாமலே ஆக்கிரணும். இந்த யோசேப்புக்கு செய்த அளவு துரோகம் சில நேரம் எங்களோட உறவுகள்ல எங்களுக்கு யாரும் செய்திருக்க மாட்டாங்க. அவனை கொன்றணும், அவனை அழிச்சே போடணும்னு சொல்லி அவனுக்கு தீங்கு செய்தாங்க. ஆனா இந்த பகுதியை பாருங்க, இந்த 10 சகோதரர்களை குறித்து சொல்ற நேரம் வேதம் சொல்லுகிறது 3ஆம் வசனத்துல, யோசேப்பின் சகோதரர்கள் 10 பேர். இந்த இடத்துல இப்படிதான் சொல்லி இருக்கணும், யாக்கோபினுடைய பிள்ளைகள் 10 பேர், அப்படிதான் சொல்லி இருக்கணும். அப்படிதான் பழைய ஏற்பாடுல அவங்க அறிமுகப்படுத்துவாங்க. தகப்பனுடைய பெயர்களோட தான் சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் பெயரோட தான் மனைவியை சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுகிறது யோசேப்பின் சகோதரர் 10 பேர். 4ஆம் வசனத்தை பாருங்க, யோசேப்பின் தம்பியாகிய பெஞ்சமீனுக்கு. 6ஆம் வசனத்துல பாருங்க, யோசேப்பின் சகோதரர்கள் வந்து. அப்ப இந்த இடத்துல இந்த பகுதி எழுதுகிற மோசே நீங்க பாத்தீங்கன்னா முழு அவதானத்தை யோசேப்புக்கு தான் கொடுக்கிறாரு. 6ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது யோசேப்பு அந்த தேசத்துக்கு அதிபதியாகி. 7ஆம் வசனம் சொல்லுகிறது யோசேப்பு அவர்களை பார்த்து. 8ஆம் வசனம் சொல்லுகிறது யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று. 9ஆம் வசனம் சொல்லுகிறது யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொற்பனத்தை நினைத்து. எனவே யோசேப்பு 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 என்று தொடர்ந்து சொல்லப்படுகிறது. இந்த 10 பேரையும் எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்க, நல்லா கவனிங்க. இந்த 10 பேரையும் எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், யோசேப்பினுடைய சகோதரர். பிரியமானவர்களே, இது எழுதின மோசே இல்லாட்டி இது எழுதின இதற்கு பின்னணியில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒரு விஷயத்தை நமக்கு காண்பிக்கிறார். என்னன்னு சொன்னா, இவ்வளவு துரோகம் செய்திருந்தாலும் அவர்கள் யோசேப்பினுடைய சகோதரர்கள், அவர்கள் யோசேப்புக்கு சகோதரர்கள், அவர்கள் யோசேப்பினுடைய சகோதரர்கள். எனவே எத்தனை துரோகம் நடந்தும் இந்த யோசேப்பை தேவன் எப்படி வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த துரோகம் செய்தவர்களுக்கு யோசேப்பு சகோதரர்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு எங்களுடைய சில எகிப்துன்னு சொன்னா அது ஞாபகம் வராது சிலவங்களுக்கு, ஆனா வேற கதைகள் ஞாபகம் வரும். எனக்கு அவன் இப்படி செய்தான், எனக்கு இவன் இப்படி செய்தான், எனக்கு இவன் காசு கொடுக்கல, எனக்கு இவன் இந்த மாதிரி காரியம் பண்ணி வச்சிருந்தான், இப்படி ஒரு துரோகம். இந்த துரோக கதைகள் எல்லாம் நல்ல ஞாபகத்தில் இருக்கு. இந்த துரோக கதைகள் எல்லாம் எங்களுக்கு அப்படியே அடுக்கடுக்க வச்சிருக்கோம். கடைசி வரைக்கும் நான் மன்னிக்க மாட்டேன், கடைசி செத்தாலும் நான் போக மாட்டேன். நெக்ஸ்ட் கிறிஸ்டியன் சொல்றாங்க, செத்தாலும் நான் போக மாட்டேன், செத்தாலும் எங்க வீட்டுக்கு வராத. ஆனா இந்த இடத்துல இவ்வளவு துரோகம் செய்த அந்த சகோதரர்களை குறித்து வேதம் வெளிப்படுத்துகிறது, அவர்கள் இன்னும் யோசேப்புக்கு சகோதரர்களாய் தான் இருந்தாங்க. பிரியமானவர்களே, எங்களுக்கு என்ன செய்தாலும், அந்த துரோகம் எவ்வளவு பெரிதாய் இருந்தாலும், மன்னிக்கவே முடியாததாய் நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாலும், கடவுள் எங்களை அப்படி பாப்பாரா இருந்தா, கடவுள் எங்களை அப்படி பாப்பாரா இருந்தா எங்களுடைய நிலைமை இல்லை. எனவே இதுக்கு எங்களுடைய உறவுகளுக்குள்ள பிரியமானவர்களே, நாங்கள் அவர்கள் எங்களை விரோதமாய் ஒரு மனுஷன் எத்தனை துரோகம் செய்தாலும் அவர்களை நாங்கள் சகோதரர்களாய் பார்க்க அழைக்கப்பட்டிருக்கோம். பாருங்க, 41ஆம் வசனம் கடைசி வசனம் நான் சொன்னது போல அங்க இருக்கிற அந்த சிச்சுவேஷனை பாத்தீங்கன்னா, சகல தேசங்களில் இருந்தும் ஜோசேப்பினிடத்திலே தானியத்தை கொள்ளும்படி வந்தாங்க, சகல தேசத்தார்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான
யோசேப்பின் இடத்துல வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்ப சில நேரங்களில் நீங்க எங்களோட வாழ்க்கையில நாங்க யாரையாவது கண்டா சொல்ல, உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எனக்கு ஆனா சரியா பிடிப்படுது இல்லை, எனக்கு கொஞ்சம் புரியும் இல்லை, நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இப்ப இந்த இடத்து 41ஆம் அதிகாரம் முடிவுல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் யோசேப்பு இடத்துல வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ பல முகங்கள், பல தேசம் சொன்ன கருப்பினத்தார் வருவான், வெள்ளையன் வருவான், உயர்ந்தவன் வருவான், குட்டையன் வருவான், அப்படி பல தேசத்து மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் புது முகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய முகம். ஆனால் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரன் என்று அறிந்து கொண்டார். பாருங்க பிரியமானவர், 20 வருஷத்துக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் புது புது முகமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா தன்னுடைய சகோதரர்களை கண்டவுடனே வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு அவர்களை பார்த்து தன்னுடைய சகோதரர்கள் என்று அறிந்து கொண்டார். அதுதான் யோசேப்பு அவங்களோட இருந்த அந்த உறவு. அந்த உறவு அவ்வளவு இருந்தபடினாலே அவர் சகோதரர்களை குறித்ததான ஏக்கம், சகோதரர்கள் குறித்ததான கரிசனை, சகோதரர்கள் குறித்ததான அந்த பாசம் யோசேப்புடைய வாழ்க்கையில இத்தனை துரோகங்களுக்கு பிறகும் போயிருக்காதபடினாலே தன்னுடைய சகோதரர்கள் ஆயிரங்களுக்கு மத்தியிலே, லட்சங்களுக்கு மத்தியிலே வந்த தன்னுடைய சகோதரர்கள், அந்த இடத்துல சொல்றது தன் சகோதரன் என்று யோசேப்பு அறிந்து. இதான் பிரியமான எங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற சேலஞ்ச். அவருடைய இருதயம் தன்னுடைய சகோதரர்களை குறித்து இருந்தது. 10 பேரை இந்த ஒரு மனுஷன் கண்டுகிட்டாரு. ஆனா 8ஆம் வசனம் பாருங்க, அங்க என்ன சொல்றதுன்னு சொன்னா, யோசேப்பு அவர்கள் தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. இந்த ஒரு மனுஷன் 10 பேரை கண்டுகிட்டாரு. இந்த 10 பேருக்கும் யோசேப்புங்கிற ஒரு மனுஷனை புரிஞ்சு கொள்ள முடியல, அறிஞ்சு கொள்ள முடியல. ஒருத்தனுக்காக இவனை பார்த்த கொஞ்சம் தம்பி மாதிரி தானே இருக்கிறானே, அவனோட குரலை பார்த்தா தம்பி மாதிரி. 10 பேருக்கு பிடிச்சு கொள்ள முடியல, 10 பேரால அழைச்சு கொள்ள முடியல. யோசேப்பு 10 பேரை கண்டுகிட்டாரு. அட்டை இவன் தான் இவன். பிறகு பேச சொல்றான், இன்னொருத்தன் உங்களுக்கு இருப்பான் தானே, இவ்வளவு தான் அவங்களோட சகோதரனா பெஞ்சமின் இங்க இல்லைன்றது அவனுக்கு புரிஞ்சிருந்துச்சு. அவ்வளவு முகத்துல ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருந்துச்சு. எங்களுடைய திருச்சபை போதகரை போல நான் சொன்னேன், உள்ஃபண்டல்ல போய் நான் முதல் சண்டே ப்ரீச் பண்றேன். நான் சொன்னேன், பாஸ்டர் சுரேஷ் மாதிரி எனக்கு எல்லாரும் பேர் அப்பாவோட பேரோட எனக்கு ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவருக்கு ஒரு சின்ன பிள்ளை பார்த்தா அப்படியே அப்படின்னு சொல்லி அப்பாட பேரோட சொல்லுவார். எனக்கு அதுல நான் ரொம்ப குறைவு. அதில் நான் சொன்னேன், எனக்கு நீங்க பாஸ்டர் சுரேஷ் எனக்கிட்ட இந்த விஷயத்துல தேடினீங்கன்னு சொன்னா நீங்க ஃபெயிலியர் ஆவீங்க. எனக்கு அவ்வளவு ஞாபகத்துல வச்சுக்கொள்ள இயலாது இந்த பேர்களும் முகங்களையும் ஒண்ணா. அப்ப இந்த இடத்துல யோசேப்பு பாத்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு பிறகு கண்ட உடனே சொல்லுகிறாரு, நீங்க என்னுடைய சகோதரர்கள் புரிஞ்சுக்கிட்டாரு, அவங்க அவனை அறியவில்லை. காரணம் என்ன? யோசேப்பு அவங்களால 10 பேருக்கும் யோசேப்பை கண்டு கொள்ள முடியாம போனதுக்கு சில காரணம் இருந்துச்சு. 3 காரணம் இருந்துச்சு. முதலாவது காரணம், யோசேப்பு வாழ்க்கையில எங்கேயோ போயிருந்தார். 8வது உயரத்துல யோசேப்பு போயிருந்தார். நினைக்காத இடத்தை யோசேப்பு எட்டி இருந்தார். இல்லாமலே ஆக்கணும்னு நினைச்சிருந்தவன் பெரிய உயரத்துல போய் நிக்கிறான். அவங்களால நினைச்சு கூட பார்த்திருக்க முடியல. பிரியமானவர்களை, கடவுள் இதை செய்வார், தேவன் இதை செய்வார். 10 பேர் அவனுக்கு துரோகம் செய்தார்கள். சிறையில இருந்து ஒருத்தன் மறந்தும் போயிட்டான். கடவுள் யோசேப்போடு இருந்தபடினாலே 8வது உயரத்திற்கு கொண்டு வந்தார். யோசேப்பு அதுக்காக பாதை அமைச்சுக்கிட்டு போகல. சில நேரம் எங்களோட பாதையை நாங்க அமைச்சு கொள்றதுக்கு மற்றவனுக்கு குழி வெட்டி, மற்றவனை நாசமாக்கி, மற்றவனை இல்லாமாக்கி நாங்க ஏதாவது செய்ய பார்ப்போம். ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்துக்கு வேலைக்கு வந்த ஒரு சகோதரி சொன்னான், நான் இத்தனை வருஷம் கிறிஸ்டியன் அல்லாத இடத்துல வேலை செஞ்சிருக்கிறேன், எனக்கு இங்க 1 மாசம் தான் ஆகுது, என்னால ஏழலாம். கண்ணீரோடு அழுது சொன்ன, ஒருத்தர் வெட்டுறாங்க, ஒருத்தர் பழி வாங்குறாங்க, ஒருத்தர் காயப்படுத்தி கொள்றாங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யோசேப்பு யாருக்கும் எதுவுமே பண்ணல, தொடர்ந்து நல்லதே பண்ணிக்கிட்டு வந்து கடவுள் கொண்டு போய் வச்சாரு பாருங்க ஒரு இடத்த, அவ்வளவு பெரிய ஒரு உயரத்துல. எனவே வாலிபர்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், எங்களோட வாழ்க்கையில நாங்க முன்னேறணுன்றதுக்காக, நாங்க எதையாவது சாதிக்கணும்னு சொல்லி தேவனுக்குரிய காரியங்களை விட்டு, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை விட்டு, தேவனை ஆராதிக்கிற காரியங்களை விட்டு, தேவனுக்கு ஊழியம் செய்கிற காரியங்களை விட்டுட்டு உங்களுக்குரிய காரியங்களை கட்டிக்கொள்வதற்காக எந்த முயற்சி நாங்க எடுக்கக்கூடாது. எந்த முயற்சி நாங்க எடுக்காத பட்சத்திலே தேவன் எங்களை அந்த இடத்துல அழகா கொண்டு வருவார். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும், காலையில சர்வீஸுக்கு வரல, எங்களுக்கு கிளாஸ் சார், அப்போ அந்தி சர்வீஸுக்கு வாங்க, அந்திக்கு ஐடி கிளாஸ், காலையில் ஹிஸ்ட்ரி கிளாஸ், அந்திக்கு ஐடி கிளாஸ்.
அப்ப நடுவில் பகலைக்கு இன்னொரு சர்வீஸ் வைக்கும். எவ்வளவு நாளைக்கு? A-level முடிய வரைக்கும் வரையலாம். பாஸ்டர் A-level 2.5 years வரையலாம் சர்ச்சுக்கு. சிம்பிளா இன்னைக்கு கிறிஸ்டியன் முதிர்ச்சியுள்ள பேரண்ட்ஸ் சொல்றாங்க, பிள்ளைகள் எங்க கிளாஸ் தானே, ஸ்காலர்ஷிப் முடிகிறதுக்கு அங்கிட்டு 1-2 தானே, அது பிறகு மியூசிக் கிளாஸ், அந்த கிளாஸ், அப்புறம் கிரேட் 9ல இருந்து O-level சொல்லிடுவாங்க. அதுக்கு பிறகு O-level முடிஞ்ச A-level அவங்க 5-6 வருஷம் இல்லை, அது முடியாம யூனிக்கு போவாங்க. அதுக்கு பிறகு தேடுற நேரம் அவங்க உலகத்துக்கு துங்கல்ல கூட எங்கேயோ நிற்பான். அதுக்கு பிறகு கண்ணீரோட வருவாங்க, பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் கடவுள் யோசேப்பை உயர்த்தினார். 2வது காரணம், சகோதரர்களுக்கு யோசேப்பை கண்டு கொள்ள முடியாம போனதுக்கு 2வது காரணம் என்னன்னு சொன்னா, யோசேப்பை கண்டு வெளிப்படுத்தின சத்தியத்தை இவர்கள் நம்ப இல்லை. 20 வருஷத்துக்கு முதல்ல யோசேப்பு கண்ட அந்த கனவினுடைய சத்தியத்தை யோசேப்பு வெளிப்படுத்தின நேரம் இவங்க நம்பல. சத்தியத்தை நம்பாதவர்கள், அதனால யோசேப்பை கண்டு கொள்ள முடியல. ஏன்னா 8ஆம் வசனத்தை பாருங்க, அவன் கண்டு கொள்ளல. யோசேப்பு 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களை குறித்து தான் கண்ட சொற்பனத்தை நினைத்தான். யோசேப்பு தான் கண்ட சொற்பனத்தை நினைத்தபடியினாலதான் யோசேப்பு புரிஞ்சுக்கிட்டாரு, இவங்க கடவுள் வெளிப்படுத்தின அந்த கனவின் சத்தியத்தை அவர்கள் நம்பாதவர்கள். இன்னைக்கு இந்த நிலைமையை நாங்க எங்களோட வாழ்க்கையில நாங்க பார்க்கணும். மத்தேயு 6:33 எவ்வளவுதான் நாங்க பிரசங்கத்துல கேட்டாலும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்பொழுது தேவன் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுப்பாரு. ஆனாலும் ஆராதனையை கட் பண்ணிட்டு கிளாஸுக்கு போயிடும், ஆனாலும் ஆராதனையை கட் பண்ணிட்டு தொழிலுக்கு போயிடும். ரைட்? ஆலயத்துல ஆராதனைக்கு பிறகு இருக்கிற காரியங்களுக்குள்ள எங்களுக்கு வரையில. ஏன்னா கேட்ட காரணங்கள் சொல்லுங்க. கிழமைக்கு ஒருக்கா தான் பாஸ்டர் உடுப்பு கழுவுறேன். எனக்கு என்னுடைய ஊழியங்களை சொன்னது, கிழமைக்கு ஒரு உடுப்பு கழுவு இருக்கு. கிழமைக்கு ஒரு நாள், இன்னைக்கு தான் நாங்கள் சுடுசோறு சாப்பிடுவோம். மற்ற நாளைகளை காலையில ஆக்கிட்டு பார்சல் அடிச்சுட்டு போவோம். ஞாயிற்றுக்கிழமை தான் எங்களுக்கு சுடுசோறு சாப்பிடணும். ஞாயிற்றுக்கிழமை தான் எங்களுக்கு வீடுகளை கிளீன் பண்ணணும். ஆனால் இந்த 6 நாள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அன்னைக்கு என்ன பழைய சோறு சாப்பிடுவோம், சொந்தக்காரங்களோட வீடுகள் போக மாட்டோம், உடுப்பு கழுவ மாட்டோம், வீடுகளை கிளீன் பண்ண மாட்டோம். அதுதான் பரிசுத்த நாள் மாதிரி. அந்த 6 நாள் தான், அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது எல்லாத்தையும் கொண்டு போடுறது ஞாயிற்றுக்கிழமை. இருந்து இருக்காம அடிச்சு கடிச்சு ஓடுவோம். சிக்கன் கடை மூடிடுவானு தெரியும், இந்த கடை மரக்கறி கடை மூடிடுவோம், சர்வீஸ் முடிஞ்சு ஓடுவோம். ஏன்னா அந்த பரிசுத்த நாள்ல தான் எங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் முடிச்சு கொள்ளும். கடமைக்கு ஒரு தவறை நாங்க வந்துட்டு போய், ஆனா சத்தியத்தை நம்புனா வேதம் சொல்லுறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியை தேடுங்க. இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்துல போற நேரம் கடவுள் சொன்னாரு, நீ 6வது நாள் போய் 7வது நாளுக்குரிய சாப்பாடு மன்னாவையும் எடுத்துக்கிட்டு வா. 7வது நாள் போகாத. நம்ம மக்கள் என்ன செஞ்சாங்க, 6வது நாள் 2ஐயும் எடுத்துட்டு 7வது நாள் தேடிக்கிட்டு போறாங்க. ஏதாவது கிடைக்குமா? ஒன்னும் கிடைக்கல. 6வது நாள் 2 கிடைக்கும்ன்றதுனால அது மறுநாளைக்கும் வச்சிருக்கேன்னு சொல்லி 3வது நாள் 2வது நாள் 4வது நாளும் 2 போர்ஷன் எடுத்துட்டு வந்தாங்க. மறுநாள் என்ன நடந்துச்சு? அது பழுதா போச்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச், சில இடங்கள் அந்த சர்ச்சினுடைய நோக்கம் மாறி போகுது. இன்னைக்கு திடீர்னு வர மாட்டாங்க. எங்க இன்னைக்கு காணும்? மகனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக அந்த சர்ச்சுக்கு வர சொன்னாங்க. சர்ச்சுக்கு அப்ப என்னத்துக்கு போயிருக்காங்க? பொண்ணு பார்க்க. ஆனா வேதம் சொல்றது, முதலாவது கடவுளை தேடணும்னு சொன்ன பிரியமானவர்களே, தேவ பயத்தோட, ரைட், சீரியஸ் சொல்ல, தேவ பயத்தோட வேதம் இப்படி சொல்லி இருக்குதுன்னா அப்படி நாங்க செய்ய இருக்கு. ஈஸியா நாங்க எடுத்துக்கொள்ள கூடாது. 3வது காரணம், அவங்க புரிஞ்சு கண்டு கொள்ளாததுக்கு காரணம், தேவன் வெளிப்படுத்தின சத்தியத்திற்கு எதிராக போராடினவர்கள். நம்பாதவங்க இதான் பண்ணுவாங்க. தேவனுடைய சத்தியத்திற்கு எதிராய் போராடினவர்கள். ஏன்? என்னத்தை நாங்க சரித்திரத்தில் பார்க்கிறோம். 37ஆம் அதிகாரத்துக்கு நாங்க போனோம்னு சொன்னா, இந்த கனவு நடக்கக்கூடாது, இவனை நாங்க வணங்கிடக்கூடாது, இவன் இருந்தா தானே இவனை நாங்க வணங்குவோம், இவனை இல்லாம ஆக்கிடுவோம். போன் அடிக்குது போல. என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, இவனை இல்லாம ஆக்கிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு இந்த கனவு நடத்த முடியாது. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தேவன் வெளிப்படுத்தின சத்தியத்தை நம்பாதவர்களாய் மாத்திரமல்ல, அந்த திட்டத்திற்கு எதிராகவும் இவங்க செயல்படுறாங்க. இது இன்னைக்கு சரளமா நாங்க பார்ப்போம். இன்னைக்கு சரளமா பார்க்கிறோம். கடவுளுடைய சத்தியத்தை நம்பாதபடினாலதான் பயம் இல்லாம இன்னைக்கு வந்து சொல்றாங்க, என்னது
இல்லீகலா கனடாவுக்கு போறதுக்காக ஜெபிங்க. தேடி தேடி பார்த்த ஒரு கிறிஸ்தவ பொண்ணு இல்ல, என்ன செய்ய, இந்த பொண்ணை நாங்க ஓகே சொல்லிட்டோம், பாஸ்டர் ஜெபிங்க, மனம் திரும்புதலுக்குள்ள வரணும்னு சொல்லி சிம்பிளா எடுக்கிறோம். ஏன்னா சத்தியத்தை நாங்க நம்பாதவர்கள்னால எதிராக போறதை குறித்து எந்த பயமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. ரைட், இப்படி அவங்களோட குடும்பத்துல நடந்திருக்கு. அந்த பிள்ளைய அதுக்கு பரவத்தால ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு பாத்தீங்களா சர்ச்சில் எப்படி ஊழியர் செய்யும். எங்களுக்கு அது உதாரணம் எடுக்கலாம். நாங்க தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் நாங்க உதாரணம் எடுக்கணும். சரி, தேவனுடைய சத்தியத்துக்கு எதிராகி போனாங்க, தேவனுடைய சத்தியத்தை நம்பல, தேவன் உயர்ந்த இடத்திலே வைத்திருந்தார். பாருங்க 10ஆம் வசனத்துக்கு பிறகு ஒரு வேறொரு மாற்றத்தை நாங்க பார்க்கிறோம். யோசேப்பினுடைய அணுகுமுறையில ஒரு வேறொரு மாற்றத்தை பார்க்கிறோம். சில நேரம் இது எங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கும். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் சொல்கிறது, முன்னுக்கு போற நேரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்க தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாய் போறாங்க. தேவன் அந்த காரியத்தையும், எங்களுக்கு விரோதமாய் போற காரியத்தையும் கடவுள் நன்மையா பயன்படுத்துவார். எங்களுக்கு நாங்க யுத்தம் செய்ய தேவையில்லை. அதனால யாத்ராகமம் 14:14 சொல்லுகிறது, நீங்க சும்மா இருங்க, யுத்தம் என்னுடையது, நான் யுத்தம் பண்றேன். இவங்க எங்களுக்கு சில நேரம் எங்களுக்கு விரோதமா பெரிய கோபத்தோடு ஜனங்கள் வரக்கூடும், பெரிய பழி வாங்குதலோடு வரக்கூடும். அதனாலதான் 76ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்கிறது, மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும். மனுஷன் எனக்கு விரோதமாய் வர்ற கோபத்தை கடவுள் எனக்கு மகிமையாய் மாற்றுவார், எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். யோசேப்புக்கு அதை செய்தார். எனவே யோசேப்புடைய வாழ்க்கையில எல்லாரும் துரோகம் பண்ணினாங்க, கடவுள் யோசேப்பை கொண்டு வச்சார் வைக்க வேண்டிய இடத்துல. ஏன்னா யோசேப்பு யுத்தத்தை கடவுளோட கையில கொடுத்துட்டார். ஆனா நீங்க 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, யோசேப்பு கொஞ்சம் எங்கட மொழியில சொன்னா ஏதோ யோசேப்புக்கு ட்ரக் மாறிச்சான், யோசேப்புக்கு ஏதோ மாறிட்டாரு போல எங்களுக்கு தெரியுது. பாருங்க, ஏன்னா 7ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரன் என்று அறிந்து கொண்டான், அறிந்தும் அறியாதவனை போல கடினமாய் அவனோடு பேசி. நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு கேட்டார். இப்ப சகோதரனை கண்டிருந்தா யோசேப்பு என்ன செஞ்சிருக்கணும், அதே இந்த சகோதரன் வந்துட்டாருன்னு கெட்டி பிடிச்சிருக்கணும், அவங்களை அணைச்சிருக்கணும். ஒரு அன்பான மனுஷன் அப்படிதான் செஞ்சிருக்கணும். ஆனா இங்க சொல்லுறது கடினமாய் பேசினான்னு சொல்லு, கோபமா இல்ல, கடினமாய் பேசியிருக்கிறார். பேசி என்ன சொல்லுகிறார், நீங்கள் வேவுக்காரர்கள். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீங்க. அப்ப இவர் ஏதோ கோபத்துல பொய் சாட்சி சொல்றது போல, பொய் குற்றச்சாட்டை போடுறது போல எங்களுக்கு தெரியுது. இவங்க உண்மையிலே வேவு பார்க்க வரலன்றது யோசேப்புக்கு தெரியும். ஆனா யோசேப்பு ஒரு குற்றப்படுத்துகிறார், நீங்க வேவு பார்க்க வந்தீங்க, அப்ப இவருக்கு கோபத்துல தான் இதை செஞ்சாரு அப்படின்னு நாங்க நினைக்க இயலாது. ஏன்னா 38ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ ஆவியை பெற்ற மனுஷன் தான் யோசேப்பு. அவன் தேவ ஆவியை பெற்றவன். எனவே ஆவியானவர் செய்ய வேண்டிய வேலையை நல்லா கவனிக்க, ஆவியானவர் செய்கிற வேலையை தேவன் யோசேப்பை கொண்டு செய்கிறார். ஏன்னா யோசேப்பு கொண்டு வர வேண்டிய இடத்துக்கு இவங்களை கொண்டு போறாரு, அவங்களோட வாழ்க்கையில் அவங்களை கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போறாரு. பாருங்க 11ஆம் வசனத்துல சொல்றாரு, நாங்கள் எல்லோரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், நாங்கள் நிஜஸ்தர்கள். சகோதரர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க honest, ஆங்கிலத்தில் சொல்றது நாங்க honest, நாங்க நிஜஸ்தர்கள், உங்களுடைய அடியார் வேவுக்காரர்கள் அல்ல. 19ஆம் வசனத்துல அந்த அதே சொல் தொடர்ந்து பாவிக்கப்படுகிறது, நீங்கள் நிஜஸ்தர்கள் ஆனால், நீங்கள் honestஆன நீதிமானால். 31ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, நாங்கள் நிஜஸ்தர்கள். திரும்ப அதே சொல் வருது, நாங்கள் நிஜஸ்தர்கள். 33ல சொல்லப்படுகிறது, நீங்கள் நிஜஸ்தர்கள் என்பதை நான் அறியும்படிக்கு. எனவே இந்த இடத்துல நிஜஸ்தர்களா இல்லையா, honestஆனவர்களா இல்லையா? இவங்க சாப்பாடுக்கு தான் வந்தாங்க, வேவு பார்க்க வரல. எனவே இந்த இடத்துல இந்த 10 பேர் சொல்றது உண்மையா, யோசேப்பு சொல்றது உண்மையா, ஒரு கேள்வி எங்களுக்கு வருது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 10 பேர் சொல்றது உண்மை. இந்த 10 பேர் சொல்றது உண்மை. அவங்க வேவு பார்க்க வரல, அவங்க வேவு பார்க்க வரல. எனவே இந்த 10 பேர் சொல்றது உண்மை. யோசேப்பு சொல்றது உண்மை. இவர்கள் நிஜஸ்தர்கள் அல்ல. இதுதான் இங்க இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இவங்க வேவு பார்க்க வராததுனால, நல்ல கவனிங்க, இவங்க வேவு பார்க்க வராததுனால இவர்கள் நிஜஸ்தர்கள் அல்ல. இவங்க நிஜஸ்தர்களாக மாற இயலாது. அதனாலதான் யோசேப்பு சொல்றார், நீங்கள் நிஜஸ்தர்கள் அல்ல. ஏன்னா நீங்க இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்தவர்களால
இப்ப வேவு பார்க்க வராததை வச்சுக்கிட்டு நீங்க நல்லவங்கன்னு சொல்லிக்கிட்டு அலைய முடியாது. இப்ப இந்த கிரியையை பார்த்து நீங்க நல்லவங்களா மாறிட முடியாது. ஏன்னா இன்னும் மறைஞ்ச விஷயம் இருக்கு. இப்ப சேர்ச்சுக்கு வர்றதுனால தவறாம தசம பாகத்தை கொடுக்கறத வச்சுக்கிட்டு நீங்க நினைச்சுக்கிட கூடாது நீங்க நிஜஸ்தர்கள், நாங்க எல்லாம் சரியாத்தான் செய்யறோம். ஆனால் எதையாவது ஒரு மறைவான பாவத்தை இன்னும் மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது தானே. யாக்கோபு 2:10 சொல்லுகிறது, ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். எனவே இந்த 10 சகோதரரை பார்த்து யோசேப்பு சொல்றார், நீங்கள் நிஜஸ்தர்கள் அல்ல, வேவு பார்க்க வரல, சரி அதுல நீங்க சரி, ஆனா நீங்க இன்னும் பாவத்தில் இருக்கிறீங்க. அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு. எங்களுடைய பாவத்தை உணர்த்துகிறவர், எங்களுடைய குற்றங்களை உணர்த்துகிறவர்கள். யோசேப்பு இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக அவனை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா எபிரேயர்ல நாங்கள் அதை பார்க்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களாகி யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து எங்களை அவருடைய சகோதரன் சொல்ல ஒரு நாள் வெட்கப்படலை. யோசேப்பு தனக்கு துரோகம் செய்த சகோதரர்களை சகோதரர்கள் என்று சொல்ல ஒரு காலமும் வெட்கப்படலை. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17 சொல்லுகிறது, அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியத்தை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியர் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டி இருந்துச்சு. யோசேப்பு இந்த இடத்துல எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் தன்னுடைய சகோதரனுக்கு ஒப்பாக வேண்டி இருந்தார். காரணம் இயேசு கிறிஸ்துவை போல. பிரேமான இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் நிஜஸ்தர்கள் அல்ல என்பதை நீங்கள் இன்னும் சரி செய்யப்படாத பாவங்களோட நீங்க இருக்கிறீங்க. அதை கொண்டு வர்றதுக்கு தான் நீங்க 12ல இருந்து 13 வாசிங்கன்னா, அதற்கு அவன் அப்படி அல்ல, தேசம் எங்கே திறந்திருக்கிறது என்று பார்க்கவே நீங்கள் வந்தீர்கள் என்றார். 13ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் உமது அடியார்களாகிய நாங்கள் 12 சகோதரர்கள், நல்ல கவனிங்க, 12 சகோதரர்கள் கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் புத்திரர், இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பன் இடத்துல இருக்கிறான். யாரு? பெஞ்சமின். ஒருவன் காணாமல் போனான். இங்கதான் கொண்டாடுறார். ஒருவன் காணாமல் போனான். காணாமல் போகல, காணாமாக்க நீங்க. எங்க இலங்கை தேசத்துல அப்படிதான் சொல்லுவோம், காணாமல் போனவர்கள் கொஞ்ச நாள் சொல்லிக்கிட்டு இப்ப மாத்திட்டாங்க, காணாமல் ஆக்கப்பட்டவர்கள். இவர்கள் என்ன சொல்றாங்க, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் மாதிரி காணாம போயிட்டாங்க. என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரியும், எங்கேயோ போற இடத்துல தொலைஞ்சு போயிட்டான். அதனால இவங்க சொல்ல காணாமல் போனான். 15ஆம் வசனத்துல, உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தால் ஒழிய நீங்கள் இங்கிருந்து புறப்படுவதில்லை. அதுக்குதானே இப்ப யோசேப்பு கொண்டு வர அந்த இடத்துக்கு தான், அந்த இளைய சகோதரன் கேட்ட விஷயத்துக்கு தான் வர்றாரு. நீங்க இளைய சகோதரனுக்கு என்ன செஞ்சீங்க, கொண்டாங்க. இப்ப அந்த இளைய சகோதரன் திரும்பவும் அந்த பழைய ஃபைல கொண்டாடுறாரு. திரும்ப அந்த பழைய பிரச்சனையை கொண்டு அதை சரி செய்யறதுக்காக யோசேப்பு சகோதரர்களோடு கூட மெனக்கிடுறார். யோசேப்பு தரிசனத்தை ஞாபகப்படுத்தி இவர்களுடைய பிளாஷ்பேக்கை ஞாபகப்படுத்துகிறார். இவனுடைய ட்ரீம் அவனுக்கு ஞாபகத்தை படுத்தி, யோசேப்பு தன்னுடைய கனவை ஞாபகப்படுத்தி இவர்களுடைய பிளாஷ்பேக்கை திறக்கிறார். கடவுள் அதை செய்வார் தான். அப்பாவுக்கு செஞ்சார், யோசேப்புக்கு செஞ்சார், சாரி யாக்கோபுக்கு செஞ்சார். யாக்கோபு என்ன செய்தாரு, தன்னுடைய சகோதரனை ஏமாத்தி, ஏசாவை ஏமாத்தி, அப்பாவுக்கு கண்ணு தெரியாது, அப்பா வயசாவி படுத்திருக்கிறாரு, ஈசாக்கு படுத்திருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்காக ஏமாத்தி என்ன செய்யறாரு, அப்பா அண்ணனை போல போறாரு. அன்னைக்கு இவருக்கு ஏமாத்துறதுக்கு கிடைச்ச ஒரே சான்ஸ் என்னன்னு சொன்னா, அப்பாவுக்கு கண்ணு தெரியாது, அப்பாவுக்கு கண்ணு தெரியாது. அதனால போயிட்டு அப்பாட தடவி ஏமாத்தி எடுத்துட்டு வந்துட்டு ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு அப்புறம் ஓட வேண்டி வந்துச்சு. எங்க ஓடினாரு, லாபான் கிட்ட ஓடினார். போயிட்டு அங்க போற நேரம் கண்டுட்டாரு. யாரை கண்டுட்டாரு, அவருடைய ஆசை மனைவியை கண்டுட்டாரு. கடவுள் எனக்கு இவத்தான் அப்பான்னு சொல்லி கிணத்தடியில கண்டுட்டு இவனுக்காக போயிட்டு 7 வருஷம் உழைக்கிறாரு. 7 வருஷம் உழைச்ச நேரம் இவருக்கு கண்ணு தெரியும். யாருக்கு?
யாக்கோபுக்கு கண்ணு தெரியும். அப்பா மாதிரி குருடர் இல்லை, நல்ல கண்ணு தெரியும். இவரு கல்யாண வயசுல இருக்க யங், நல்ல கண்ணு தெரியும். மாமகார கண்ணை தெரிய வச்சு ஏமாத்து. அப்பாவை இவரை ஏமாத்தினார், அப்பாவுக்கு கண்ணு தெரியாத. மாமங்காரன் என்ன பண்ணினான்னு சொன்னா இவருக்கு தெரிய அந்துவா, நான் சிங்களத்துல சொல்லுவேன், நல்ல கண்ணு தெரிய வச்சு. அப்ப கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் என்ன யோசிச்சிருப்பாரு? எங்க அப்பாட கண்ணு தெரியாததுனால நான் ஏமாத்தினேன், என் மாமக்கார அதை விட பெரிய ஆள், எனக்கு கண்ணு தெரிய அக்காவை காட்டிட்டு தங்கச்சியை காட்டிட்டு அக்காவை கொடுத்துட்டார். சிங்களத்துல சொல்றவங்க கடவுள் பிளாஷ்பேக்கை ஞாபகப்படுத்துறாரு. எகிப்துன்னு சொன்ன பிளாஷ்பேக்கு போனாங்க. திரும்ப இளைய மகன் கட்டக இசுக்குள்ள வர அவங்களுக்கு ஞாபகப்படுத்தினாரு, நீங்க செஞ்ச அந்த பழைய பாவம். சில நேரம் கடவுள் எங்களுக்கு அனுமதிப்பார் பிரியமானவர்கள், சில கஷ்டங்கள், சில துன்புறுத்தல்கள், வேற எதுக்காகவும் இல்லை, எங்க மேல இருக்க அன்பு. அதனால 119 சங்கீதம் 67 சொல்லப்படுகிறது, நான் உபத்திரப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன். எப்படி? உபத்திரப்படுவதற்கு முன்பு பிரச்சனைகள், கரைச்சல்கள், தொந்தரவுகள் வர்றதுக்கு முதல்ல நான் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை நான் காத்துக்கொள்கிறேன். பிரச்சனை வந்த உடனே நான் வார்த்தையை நான் காத்துக்கொள்கிறேன். கடைசியை நான் முடிக்கிறேன். இந்த முழு அதிகாரத்தினுடைய கதையில இந்த 10 சகோதரர்களை எப்படி அடையாளப்படுத்தினார்? யாக்கோபுனுடைய சகோதரர்கள். ஒரே ஒரு இடத்துல மட்டும் வித்தியாசம் அறிமுகப்படுத்தினார். 5ஆம் வசனம், கானான் தேசத்திலே 5ஆம் வசனம், கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தானியம் கொள்ள போகிறவர்களோடு கூட இஸ்ரவேலின் குமாரரும் போனார்கள். ஒரே ஒரு இடத்துல யாக்கோபினுடைய குமாரர்களும் இல்ல, 10 சகோதரர்களும் இல்ல, இஸ்ரவேலின் குமாரர்கள். இதுதான் எங்களுக்குள்ள செய்தி, இதுதான் எங்களுக்குரிய செய்தி. இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்றாரு சபையோட கூட. தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் இஸ்ரவேலர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் இன்றைய திருச்சபை. எனவே இன்றைய திருச்சபைக்கு கடவுள் இந்த துன்புறுத்தல்களை அனுமதித்து, இந்த பஞ்சங்களை அனுமதித்து, இந்த வனாந்தரங்களை அனுமதித்து இந்த திருச்சபையாகிய இஸ்ரவேல் குமாரர்களை யாரிடத்திலே அனுப்புகிறார்? கிறிஸ்துவாகி வெளிப்படுகிற அந்த யோசேப்பின் இடத்திலே தேவன் அவர்களை அனுப்புகிறார். எனவே எங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பாடுகள், வனாந்தரங்கள், கடினங்கள், கஷ்டங்கள் எங்களை உலகத்திற்கு அனுப்பக்கூடியதா இருக்கக்கூடாது. பிழையான டிசிஷன் எடுத்து கடவுளை விட்டு தூரம் போகிறதா இருக்கக்கூடாது. கிறிஸ்துவாகிய வெளிப்பட்ட எபிரேயர்ல நாம் வாசித்ததை போல கிறிஸ்துவாய் வெளிப்பட்டு இருக்கிற அந்த யோசேப்பின் இடத்திலே இந்த கடினத்தின் பாதையை தேவன் பயன்படுத்தி அவரிடத்திலே கொண்டு போகிறார். அங்க நீங்க பாத்தீங்கன்னா பிறகு நீங்க 42ஆம் அதிகாரத்துக்கு பிறகு வாசிங்க, எப்படி தேவன் கிருபையாய் தன் சபையை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுகிறதை போல அந்த மனவாட்டியை, அவ்வளவு குற்றம் குறைவுகளோடு கூட இருக்கிற தன் மனவாட்டியை கிருபையாய் இரக்கமாய் ஏற்றுக்கொள்வதை போல கிறிஸ்துவாய் வெளிப்பட்டு இருக்கிற யோசேப்பு தன் சகோதரர்களை அவ்வாறாய் அழைத்துக் கொண்டார். இதுதான் எங்களுக்கு இருக்கிற கோணி, எங்களுக்கு இருக்கிற அழைப்பு. இன்றைக்கு எங்களையும் கடவுள் அனுமதிக்கிறார், அழைக்கிறார் அந்த கிறிஸ்து அண்டையிலே வந்து சேரும்படிக்கு. பாதை கடினமா இருக்கலாம், அன்ஃபேரா நிறைய விஷயம் நடந்திருக்கலாம், நியாயம் இல்லாமல் நாங்கள் தண்டிக்கப்பட்டிருக்கலாம். கடவுள் ஒரே நோக்கம், எங்களை கிறிஸ்து அண்டையிலே கொண்டு போவது. கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அநேக காரியங்களை நாங்கள் சிந்தித்தோம். முதலாவதாய் கிறிஸ்து அண்டையிலே நாங்கள் வந்து சேருவதற்காக கடவுள் எங்களுக்கு கொடுக்கிற சந்தர்ப்பம் தான் மறைந்திருக்கிற பாவங்களை ஞாபகப்படுத்துவது. இன்னும் மனம் திரும்பாமல், இன்னும் சரி செய்யாமல் காலத்தோடு விட்டுட்டு போன சில பிளாஷ்பேக்கை கடவுள் கொண்டு வருகிறார் எங்களை பரிசுத்தப்படுத்த. இன்னும் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அது ஒரு கசப்பாய், சரி செய்யப்படாத பாவமாய் இருக்குமாய் இருந்தால் அவர் அண்டையிலே அழைக்குவதற்கு முன்பாய் கடவுள் அதை சரி செய்கிறார்.
எப்படி அது சரி செய்கிறார்? எங்களை இன்னும் சகோதரர்களாய் பார்த்து. யோசேப்பு தன் சகோதரர்களை இன்னும் என் சகோதரர்கள் என்று பார்த்ததை போல, யோவானிலே சொல்லப்படுகிறது போல, என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்கும். அவர் தன்னுடைய ஆடுகளாய் இன்னும் அவர் எங்களை தன் ஆடுகளாய் காணுகிறாய், பார்க்கிறார். சகோதரர்கள் செய்த எல்லாம் துரோகத்தையும் கடவுள் ஆசீர்வாதத்திற்கு ஏதுவாய் தேவன் மாற்றி கொடுத்தார். நிறைவாய் இஸ்ரவேலின் குமாரர்களாகிய திருச்சபையை கிறிஸ்துவாய் வெளிப்பட்டிருந்த அந்த யோசேப்பினிடத்தில் அழைத்ததை போல சிலுவைக்கு நேராய் எங்களையும் ஆண்டவர் அழைக்கிறார். மகா இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள ஆண்டவரே, இவ்வளவாய் நீர் எங்களுடைய வாழ்விலே இடைப்பட்டு ஆண்டவரே, எங்களுடைய குற்றம் குறைவுகளை நாங்கள் சரி செய்து இந்த ஆவிக்குரிய பஞ்சத்தில் இருந்து ஆண்டவரே ஆவிக்குரிய செழிப்புக்கு நேராய் வர, கிறிஸ்து அண்டைக்கு நாங்கள் வர, உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் வர கடவுள் எங்களுக்கு தருகிற சகல சூழலுக்காக நன்றி. எங்களை நெருக்கி கொண்டிருக்கின்ற காரியங்கள் எங்களுக்கு இன்றைக்கு பதில் கிடைத்தது ஆண்டவரே. இது எங்களை உலகத்திற்கு தள்ளுவதற்காய் தேவன் அனுமதித்த கடினங்கள் அல்ல, கிறிஸ்து அண்டையிலே சிலுவை அண்டையிலே வந்து சேருவதற்காய் நீர் தருகிற அவகாசங்கள், வாய்ப்புகள். அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை தொடர்ந்து எங்களுடைய ஆத்மாவிலே செயல்பட பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை வழி நடத்துங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. தொடர்ந்து நாங்கள் இன்றைய நாளுக்குரிய திருச்சபை அறிவித்தலுக்காக நாங்கள் கடந்து போவோம். தொடர்ந்து நாங்கள் இறைநாம மகிமைக்காக நாங்கள் எழுந்து நின்றவர்களாய் 406வது பாடலில்
கண்களை மூடி நாங்கள் பண்ணுவோம். மகாதயவுள்ள ஆண்டவரே, இவ்வளவாய் நீர் கிருபையாய் இருக்கிறீர், எங்களோடு இடைப்படுகிறீர், தேவரீர், எங்களை சரி செய்ய நீர் வாஞ்சையாய் இருக்கிறீர். அந்த பரிசுத்தமே ஆண்டவரே, உம்மை கனம் பண்ணுகின்ற ஒரே ஆராதனை. எங்களுடைய குற்றம் குறைவுகளை தேவன் நீர் சரி செய்யும்படிக்கு நீர் அழைக்கின்ற உங்களுடைய கிருபையின் அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையிலே கர்த்தாவே, தங்களை கொடுப்பதற்கு அடையாளமாய் கொடுத்த காணிக்கைகளை தேவன் ஆசீர்வதியுங்கள். ஆராதனை பின் இருக்கிற சகல ஊழியர்களிலும் தேவனுடைய கரம் கூட இருந்து திரும்பவுமாய் நாங்கள் ஒருவர் முகம் ஒருவர் காணும் மட்டும் தேவ பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை அதிகமாய் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்படுங்கள், வழிநடத்துங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.